நியூஸ் அண்ட் நியூஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ராம்குமார் வணக்கம். வணக்கம். ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி. ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முழுக்க செய்திகள் தேர்தல் நெருங்கி வரனால கூட்டணி தான் அதிகமாக பேச்சுவார்த்தை வரும். ஆனால் முதல்ல இருந்து நாங்கள் ரொம்ப வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு திமுக தரப்புலேருந்து அந்த கூட்டணி தொடர்பாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதோடைய அஸ்திவாரத்தை அதை ஆட்டி பார்க்குற மாதிரி, அசைச்சு பார்க்குற மாதிரி காங்கிரஸ் அப்பப்போ இந்தா அப்படின்னு ஒரு கள்ளத்தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு அந்த செய்தி தான் ஊடகங்களில் ரொம்ப பெரிய பிரதான இடத்தையே பிடிச்சிருக்கு. காங்கிரஸ் பயணிக்குமா பயணிக்காதான்ற கேள்விக்கான பதில் இப்போ வரைக்குமே உறுதியாக கிடைக்கல. ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட் தான் என்னென்னா, நாங்கள் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, திமுக தரப்புலேருந்து எப்போ அமைப்பாங்க அப்படின்னு இடவுகாத்த கிளியாக காங்கிரஸ் தரப்புலேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக அதுக்கான அறிவிப்பு திமுக தரப்புலேருந்து நேற்று அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பு போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸு லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ராகுல் காந்தி எல்லாத்தையும் பேசினார். அது கிட்டத்தட்ட செட்டில் ஆயிரும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் நகர்ந்தது. ஆனால் அதற்கப்புறமே கூட மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான தலைவர்கள் உண்மையான காங்கிரஸ் தொண்டன் சொல்லி ட்விட்டெல்லாம் போட்டு அது இன்னும் அதை அப்படியே அந்த தீயை அணையாமல் அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. சமீபத்தில் காங்கிரஸினுடைய புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள்லாம் கூப்பிட்டு திரும்ப ஒரு சந்திப்பு என்பது ஆலோசனை கூட்டங்கிறது நடந்திருக்கு. அதிலிருந்து வெளியில் வரும்போதும் செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் பேசினார். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் செட்டில்டு, நீ ஒரு தேர்தல் களத்தை நோக்கி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த இது இன்னும் ஓயலை அப்படிங்கிறது தான் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தோடு அதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, முதல்வர் இது தொடர்பாக ஓப்பனாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. முதல்வருக்கு முன்னாடி நேற்று இரவு அந்த அறிவிப்பும் ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக பார்த்து. என்னன்னா, இங்கே பிரச்சனை என்ன இருந்ததுன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக ஆரம்பிக்கவே இல்லை, அவங்க கூப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. ராகுல் காந்திலாம் ஏன் இங்கே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு செய்தியாளர்கள் செல்வ பெருந்தகிட்ட கேட்குறாங்க. மோடிலாம் போயிட்டார்ல, ராகுல் காந்தி காங்கிரஸ் மேலிடம் வரணும்ல தமிழ்நாடுக்குன்னு கேட்டதுக்கு, இங்கே நீங்கள் எப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறீங்க, அதெல்லாம் முடிஞ்சால் தானே அடுத்தடுத்து வருவோம், நாங்கள் ரெடி இருக்கோம், எங்கிட்ட ஸ்கெடியூல் ரெடியாக இருக்குது, ஆனால் அவங்க வரணும்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அமையணும் அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறாரு செல்வ பெருந்தகை. நேற்று இரவில் அறிவிப்பு வந்துச்சு திமுக கிட்ட இருந்து அறிவிப்பு. அவங்க அறிக்கையே விட்டாங்க. எப்பா இங்கே பாரு, நான் பிப்ரவரி 22ஆம் தேதி தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்க போகிறோம், அவங்க அப்போ தான் பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க அப்படின்னு நேற்று திமுக தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வந்துச்சு. காங்கிரஸ் கொடுத்த அழுத்தங்களின் வெளிப்பாடாகவே அந்த அறிவிப்பு இருந்திருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க கொடுத்த அறிக்கையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரிசையாக பெருசாக இருக்கும். 22ஆம் தேதி அப்படின்றது கடைசியில் ஒரு 2 வரி இருக்கும். அதுக்கு மேலே கொடுத்த மெசேஜ் எல்லாமே காங்கிரஸுக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் மாதிரியே புரிஞ்சுக்க முடியுது. பெருசாக ஒரு பட்டியல் மேலே இருந்தது. அந்த பட்டியல் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்க இருக்குது, அப்புறம் எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒன்று நடத்தணும், மேற்கு வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடத்தணும், டெல்டா மற்றும் தெற்கு மண்டலம் மகளிரணி மாநாடு நடத்தணும், இப்படி ஏகப்பட்ட மாநாடுன்னு பட்டியல் போட்டுட்டு அப்புறம் பணிகளுக்கான பணிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணிலாம் ஆரம்பிக்கணும்னா இந்த வேலையெல்லாம் இருக்குது, இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ 17ஆம் தேதி இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போகிறோம், அது தொடர்பாக ஒரு 5 நாளைக்கு விவாதம்லாம் நடந்து முடிக்கும். ஸோ அது முடியறதுக்கு 22ஆம் தேதி ஆயிரும், அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்கிறது மூலமாக என்னென்னா, இவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா சைலண்ட்டாக சொல்கிறதா, நீ முடித்த மாதிரி நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற சென்ஸில் அதை அட்ரஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த மெசேஜை காங்கிரஸ் சொல்லிட்டு கீழே 2 வரியில் முடிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த லைன் பார்த்தாலே தெரியும், வெறும் 2 வரி தான் இருக்கும் 22ன்றது, மேலே எந்த மெசேஜுமே இருக்கு. இந்த இதில் நம்ம இதற்கு முன்பு பேசும்போது மோடி அவர்கள் மதுராந்தகம் போனதுக்கப்புறம் அது என்டிஏ கூட்டணியா இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியான்னு ஒரு டாக் போய்கிட்டே இருந்தது. திரும்ப சொன்னாங்க இது என்டிஏ கூட்டணி தான், ஆனால் இங்கே அதிமுக தலைமைங்கிற மாதிரி பேசினாங்க. சமீபத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் அட்ரஸ் பண்ணும்போது இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டே இருந்தார். என்னடா இது திமுக தலைமையிலான கூட்டணி தானே, இது என்ன திடீர்னு இந்தியா கூட்டணிங்கிற ஒரு டேக்லைன் திரும்ப கூடுதலாக வருது. ஏன்னா மக்களவைத் தேர்தலுக்கு இந்தியா கூட்டணிங்கிறது பொருத்தப்பாடாக இருக்குது, மாநில தேர்தலுக்கு எதுக்கு இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தைகளை அவர் திரும்ப அழுத்தி சொல்கிறாரு. அப்படிங்கும்போது தான் இங்கேயும் நாங்கள் பிஜேபி மாதிரி நாங்களும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அது காட்டுறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே திமுக அது ஒரு லெஃப்ட்
ஹேண்டில் தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா கனிமொழி அவர்கள் வந்து ராகுலை போய் பார்த்துட்டு வந்ததாகட்டும், இங்கே வந்து பொறுப்பாளராக போடப்பட்ட கிறிஸ் ஷோடங்கர் அவரை வந்து கடைசி வரைக்கும் பெரிய அளவு ரோல் ப்ளே பண்ண விடாமலே திமுக இங்கே கிரவுண்டை வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இண்டி கூட்டணி அப்படின்றது பின்னாடி அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிலாம் எந்த போர்வையில் ஒன்றா இணைஞ்சாங்க அப்படின்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற அடிப்படையெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி தான் வந்து இந்தியா கூட்டணி அப்படின்றது உருவாச்சு. இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் தேர்தலாம் கடந்த முறை சந்திச்சுட்டு இருந்தாங்க. இந்தியா கூட்டணியாக இதுவான்னு வரும்போது திமுகவை கொஞ்சம் கவனிச்சா தெரியும். இப்போ அண்மை நாட்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியோட பேர் திருப்பியும் வருது. ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா, இருந்தது இந்தியா தான் இடையில வந்தது. இப்போ இந்தியா வெளியில போயிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு வைக்கிறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒருவேளை அப்படின்னா அதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ இல்லை. எனக்கு இந்த காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு போகும் அப்படின்னு அந்த ஒரு டோனே தெரியல. ஆனால் என்னென்னா, காங்கிரஸ் தன்னுடைய இந்த நெகோசியேஷன் பவரை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து தான் அழைக்கப்படணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போம்ல பொதுவாகவே ஒரு இடத்துல. ஆனால் இந்த இடத்துல வந்து கிறிஸ் ஷோடங்கர் இங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதுலேருந்து திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைமையை பைபாஸ் பண்ணி எதுனாலும் ராகுல்கிட்ட பேசுறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைமையிட்ட பேசுகிறது தான் வந்தாங்க. கனிமொழி அவர்கள் போயிருக்கும் போதுமே கூட தமிழ்நாட்டு பொறுப்பாளரை மாற்றுங்கன்னு ஒரு டிமாண்ட் வச்சதாகவும், அதை அப்போ சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறது திமுகவுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு, ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்னும் வந்து காங்கிரஸ் டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அதை பற்றி பெரிய அளவு அவங்களுடைய வழிக்கு போகாமல் திமுக முரண்டு பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க. ஏன்னா கிறிஸ் ஷோடங்கர் இங்கே பொறுப்பாளராக போட்டதுலேருந்து அவரும் வந்து பலமுறை சொல்லிட்டார், நாங்கள் வெயிட் பண்ணுறப்பா இன்னும் கூப்பிடல, நாங்கள் வெயிட் பண்ணுறப்பா இன்னும் கூப்பிடல அப்படிங்கிறது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருங்க, நாங்களாம் கூப்பிட்றோம் அப்படின்னு திமுக வந்து அவரை ரொம்ப ஒரு மாதிரி தான் டீல் பண்ணுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, மாவட்ட தலைவர்கள் எப்படி போய் ஆலோசனை கூட்டத்தில் எங்களை வந்து திமுக காரங்க மதிக்கிறதே இல்லை, நம்ம தனியாக வெளியில் வந்துடணும், தாவிகாவோடு சேரணுங்கிற கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்களோ, இப்போ வந்து அந்த மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் ஷோடங்கரும் கிட்டத்தட்ட அந்த மனநிலையில் தான் பிரதிபலிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. திமுக இந்த இடத்துல வந்து காங்கிரஸை வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க விடாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. அவங்க எந்த வகையிலுமே வந்து இந்த நெகோசியேஷன் விஷயத்தில் வந்து தன்னை விட வேறு யாருமே வந்து ஒரு பெரிய அளவு டிமாண்ட் வச்சு அதை சாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்கிறது இல்லை அப்பட்டமாக தெரியுது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ திமுக எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போது காங்கிரஸ் வந்து பெருசாக குரல் கொடுக்கறது யாருன்னா, மாணிக்கம் தாக்கூர் பேசிக்கிட்டு இருப்பார், இல்லாட்டி பிரவீன் சக்கரவர்த்தி பேசிக்கிட்டு இருப்பார், இல்லாட்டி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற கிரீஷ் ஷோடங்கர் பேசிகிட்டு இருப்பார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்கலாம் காங்கிரஸ் தரப்புலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. திமுக தரப்பில் யார் பேசணும்னா, ராகுல் காந்தி பேசினாரா, சோனியா காந்தி பேசினாங்களா, கார்கே பேசினாங்களா, அவ்வளோதான். அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து அவங்க காங்கிரஸே வச்சுருக்கிறாங்க. மற்றபடி இங்கே மாணிக்கம் தாக்கூர் என்ன பேசினாலும் அது அவங்க ஒரு காங்கிரஸ் கருத்தாக பார்க்காம அவங்க ஏதோ அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெருசாக பொருட்படுத்தாமல் இருக்காங்க. பிரச்சனை எங்கன்னா, திமுகலே இரண்டாம் கட்ட தலைவராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது பெரிய குறைச்சலாக சிக்கலாக இருந்துகிட்டே இருக்கு. அதோட இல்லை, அதான் முதல்வர் பேசும்போதுமே அவர் இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் அட்ரஸ் பண்ணதே இல்லை. பொதுவாக கான்க்ளேவில் அவர் உட்காந்ததும் இல்லை. அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். ஆனால் கான்க்ளேவில் இந்த முறை உட்காந்து அவர் நீட்டாக க்ளீனாக அட்ரஸ் பண்ணார். இது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். இடையில சிலர் இந்த மாதிரியான கூட்டணியா வந்துரும், பங்கு அதிகாரத்திலும் பங்கு, தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகாதுங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு. இது என்ன அப்படின்னா, அந்த மாவட்ட தலைவர்களுடனான கூட்டத்துக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை சொன்னது, நாங்கள் சிஎம்ஐ பார்ப்போம், பேசுவோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போவோம்னு சொன்னார். அவர் சிஎம் வந்து இப்போவே கேட்டை மூடிட்டார். திமுக தலைவர் வந்து அந்த நினைப்போடலாம் உள்ளே வந்துடாதீங்க, இங்கே இதுதான் கிளியர் கட், இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவில் ரொம்ப இதாக முடிச்சுட்டாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருந்தது, ரொம்ப லேட்டாக இவங்க வந்து குழு அமைக்கிறாங்க, நான் எப்படி போய் தேர்தல் வேலை செய்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் சண்முகம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் ஒன்றும் லேட்டெல்லாம் ஒன்றும் அமைக்கலையே, இதெல்லாம் வழக்கமான நடைமுறை தானே, இன்னொன்று திமுக தலைமையில் தான் கூட்டணி, அவங்க தான் அமைக்கணும், அவங்க அமைச்சதுக்கப்புறம் பேச போகிறோம், இதில் என்ன பெரிய இதாக இருக்குது அப்படின்னு காங்கிரஸை இவரும் போகிற போக்கில் ஒரு அடியை அடிச்சுட்டு போயிட்டார். பேச்சுவார்த்தை என்பது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு 22ஆம் தேதியிலிருந்து துவங்கும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் காலதாமதமானது கிடையாது. இல்லை, வழக்கமாக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி முதல்ல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்ச பிறகு தான் மற்றவங்கெல்லாம் ஏன் பேசணும்னு கேட்கணும். இந்த முறை தலைகீழாக முதலில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளே ஒருவேளை 4-5 மாநிலங்களுக்கு அவங்க அமைச்சாங்களான்னு தெரியல. அது ரெண்டு சிக்கல் என்ன, இப்போ தான் முன்னாடி பேசின தொடர்ச்சியாக தான் இந்த பிரச்சனை வரும்.
தாவேக்கன்ற ஒரு கட்சி வந்ததுலேருந்து என்னாச்சுன்னா காங்கிரஸ் தாவேக்காவோட போயிருமா அப்படின்ற பேச்சு ரொம்ப உதாகரமாக இருந்தது. ரொம்ப நாளாகவே விஜய்க்கும் ராகுலுக்கும் இடையே கூட ஒரு சின்ன ஒரு நட்புறவு இருக்குது அப்படின்னு மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்தாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆனதுனால தான் வந்து இந்த விவாதத்தை முட்டுக்கட்டை போட்டு இங்கேயே அடைக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து எப்போ குழு அமைச்சாங்கன்னா நவம்பர் மாதமே வந்து குழு அமைச்சாங்க, பேச்சுவார்த்தை குழு. அவங்க நவம்பரில் அமைச்சிட்டாங்க. அவங்க நவம்பரில் அமைச்சதுனால தான் வந்து இங்கே கூப்பிடுங்கன்னு இருக்காங்க. ஆனால் இயல்பாக நம்ம இப்போ செய்திகள்லாம் பார்க்குறப்போ, கடந்த கால இதாக பார்க்குறப்போ திமுக தரப்புல இருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தான் வந்து அவங்க இயல்பாகவே கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்க. ஸோ இவங்க அவங்களுடைய பேட்டர்னில் கரெக்டாக தான் இருக்காங்க. இவர்கள் வந்து முன்கூட்டியே அமைச்சதுனால ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டே இருக்கோம், கூப்பிட மாட்டீங்க அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொரு சிக்கல் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்திலாம் ஒரு மாதிரியாக வச்சுட்டு டைரக்டாக ராகுல் காந்தி, கார்கே, பிரியங்கா காந்தி, சோனியா கூட டீல் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த முறை பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கார்கேவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சலசலப்புகளை ஏன் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்க முடியுது. இப்போது இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளோ போடுறாரு, இங்கே டிபேட் ஆகுது அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறது விவாதம் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க இல்லைப்பா இது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் தடுக்காமல் வச்சுருக்காங்கன்ற ஒரு சந்தேகமும் எழுது. அந்த சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை அவங்களுமே வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ அது மேபி திமுக இங்கே டிஸ்டர்ப் பண்ணதா அப்படின்ற ஒரு பார்வையிலையும் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதான் தாவேக்கா பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்காகன்னு நீங்கள் ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்க இல்லையா, அவங்க அப்படியெல்லாம் இல்லை. தாவேக்காவை வந்து அந்த பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவரை எந்த வகையில் வேணால் இந்த இவர் கூட இருக்காருன்னு காட்டிக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு தான் தாவேக்காவை இப்போ வரைக்கும் காங்கிரஸ் பயன்படுத்திட்டு இருக்கு. காங்கிரஸுக்கும் தெரியும் இப்படி ஒரு விஷப்பரீட்சையில் நான் போய் மாட்டிக்க வேணாம் அதிக சீட்டுக்காக அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் அவங்களுமே இருக்கிறாங்க. ஏன்னா செல்வ பரந்தகை திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பட் அவர் ஹோல்டை விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ஆகட்டும், கார்கேவாகட்டும், இந்த விஷயத்தை கொஞ்சம் பேச விட்டு, பொதுவாக வந்து சொல்லுவாங்கள்ல, குழந்தை காலில் வந்து கயிறை கட்டி விட்டு அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் போகட்டும், அதுக்கு மேலே அதால் போக முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரையலை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையும் ட்ரை பண்ணி தான் பார்க்குது. ஆனால் இந்த முறை அது வந்து பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா திமுக இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியர் கட்டாக ஃபஸ்ட் வந்து போயிட்டுருக்குறாங்க. காங்கிரஸ் தான் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வருமோ அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கி இந்த ஆட்சியில் பங்கு தர முடியாதுன்னு ஸ்டாலின் என்னைக்கு சொன்னாரோ அதே நிகழ்ச்சியில் தான் அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து ரொம்ப இணக்கமாக தான் காங்கிரஸோட பயணிக்க போகிறோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஊடகங்கள் மற்றவர்கள் தான் வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க இந்த பிரிவை உண்டாக்குறதுக்கு அப்படின்றதையும் அதே இதில் தான் அவர் பதிவு. மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், இந்த பக்கம் திருச்சி வெளிச்சாமி அவர்களாகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் எந்த ஊடகத்தில் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பேசுகிற செய்திகள் தான் வந்து இன்னைக்கு லைம் லைட்டில் வந்துருக்குது, பேசு பொருளாக மாறுது. ட்வீட் என்ன போட்டிருக்காருன்னா, 2006 வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதை தவற விட்டோம் அப்படின்ற ஒரு, அவர் புதுச்சேரி வரைக்கும் போயிட்டாரு. புதுச்சேரியில் ஏன் வந்து திமுக தலைமையில் இருக்கணும், நம்ம தான் நாங்கள் ஓட் பேங்க் அதிகம், நம்ம தலைமையில் தான் இருக்கணுங்கிற அளவுக்கு வந்து நம்பர்ஸ்லாம் உள்ள போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அது வேற, அதான் அதுக்குள்ள பேசலாம். ஆனால் அவர் என்னன்னா, அவர் ஒரு குறியா ஒரு விஷயங்களை அடிக்கணும் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் ஒன்ஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள போனதுக்கப்புறம் காங்கிரஸ் நிறைய சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய செய்திகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. வரக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்கள்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். நன்றி.